ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மேய்ப்பனின் கோல் எபிசோட் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலே இன்றைக்கு அநேகர் தேவனுக்காக அநேக காரியங்களை செய்து தேவனுடைய மகிமைக்கென்று நீங்கள் அநேக காரியங்களை செய்கிறீங்க. இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான காரியம். இதற்கான ஒரு பதிலை நிச்சயமாக தேவன் அந்த பரலோகத்திலே எங்களுக்காக அவர் சேர்த்து வைத்திருப்பார். இந்த நாளிலும் கூடவாக இன்னொரு காரியத்தை குறித்து இயேசுப்பா எங்களோடு பேசுகிறார். இன்னொரு காரியத்தை குறித்து நாங்கள் தேவனுடைய மகிமைக்காக நாங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். என்னோடு சேர்ந்து கூட ரோமர் 14வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு நேராய் உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காரியம். இந்த நாட்களிலே இன்றைக்கு எல்லாரிடையும் காணப்படுற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இன்றைக்கு அவருக்கு இடையில ஏற்றத்தாழ்வு. இன்றைக்கு அவர் இவரை விட உயர்ந்தவராக இருக்கிறார், அவங்க இவங்களை விட உயர்ந்த காரியங்களை செய்கிறாங்கண்டு இன்றைக்கு ஒரு ஏற்றத்தாழ்வான காரியங்கள். இன்றைக்கு மற்றவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. மற்றவர்களை அவர்கள் செய்கிறது சரி இல்லை என்றால் அவருடைய கருத்துக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கிறதான காரியங்கள், இப்படியான சூழ்நிலைகள் இன்றைக்கு குறைந்து கொண்டே போகிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் தேவனுக்கென்று என்ன காரியத்தை செய்தாலும், தேவனுக்காக ஆராதனை செய்தாலும், தேவனுக்காக நாங்கள் ஒரு வர்ஷிப்பை லீட் பண்ணுறோமா, அந்த காரியம் செய்தாலும், தேவனுக்கென்று என்ன காரியத்தை நீங்கள் உங்களை அர்ப்பணித்து நீங்கள் செய்தாலும், இது எல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தான் என்று நீங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் மகிமைப்படுவார். ஆனால் அவர் இன்னொரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். என்ன காரியம் என்றால் அதுதான் இன்றைக்கு வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்னொருவர் மேலே என்ன கசப்புகளாக இருக்கலாம், என்ன ஒரு மன கோபங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவங்கள மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அதுவே ஒரு சுவிசேஷமாக அவர்கள் மத்தியிலே கடந்து செல்லும். நீங்கள் அந்த இடத்திலே மன்னிப்பை குறித்து கற்றுக் கொடுத்தீங்க. அதன் மூலமாக கிறிஸ்து யார் என்பதை பற்றி அவங்களே அறிந்து கொள்ளுவாங்க. ஆகவே நீங்கள் ஒருவரை ஒருவரை ஏற்றுக்கொண்டு அவங்கள மன்னிச்சு, நீங்கள் என்ன காரியங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அதில் இருந்து அவங்கள மன்னிச்சு சமாதானமாக அவங்களை ஏற்றுக்கொள்ளுவீங்களா இருந்தால் அதிலே நிச்சயமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.